நிச்சயமாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். அது உங்களுக்கு பலமான வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி இல்லாமல் சூரியன் பலம் பெற்று பலமாக இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு போயிடலாம். எந்த பயமும் இல்லை. தாராளமாக அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், குரு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போகும். லோகேஷ் குமார், ராமச்சந்திரன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பதிவு பண்ணீங்க, ஒரு ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள். அதே தமிழில் பண்ணிங்கன்னா தெளிவாக தெரியும், இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா பொடிசாக தெரியும் இல்லையா? அதனால் தமிழில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் 54 வயசு ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ கொஞ்சம் அந்த சின்ன பொடி எழுத்துக்கள் மறைவாக தெரியும். எல்லாம் உண்மையை தானே சொல்கிறோம். உண்மையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போது நம் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ கேது இல்லாமலும், சுக்கிரன் குருவோடு கேது சேராமலும் இருந்தால் நிச்சயம் நாம் ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும், ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். நிறைய அடுத்தடுத்த காலகட்டங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் அத்தனையும் மக்களை போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய தலையாய கடமை மட்டுமல்ல, என்னுடைய வேண்டுதலும் கூட. லைவில் பார்க்க போகும்போது நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட லைவை போடும்போது ரொம்ப லேட்டாக மக்கள் வருவாங்க. ஏதாவது ஜோதிடத்தை கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு வெளியே வருவாங்க. எதையும் இருந்து கடைசி வரை பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதானே உண்மை. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இல்லையா? ருட்டி கார்த்திகேயம், ராசி மேஷம், அஸ்வினி நட்சத்திரம், ஈஸ்வரன். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஒரு நல்ல நட்சத்திரம், நல்ல ராசி, வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த கேதுவோட ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு வகையான தோஷத்தோடு பிறக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க. முன்னோருடைய வாக்கு செய்வனி தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடிக்கடி விநாயகர் கோயிலை வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வம் கோவிலில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த தோஷம் குறைஞ்சிரும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும். மேசராசி எதையும் சாதிக்க பிறந்தது. ஆனால் பொறுமை தேவை. பொறுமை இல்லாத போது தான் நிறைய பிரச்சனைகளை அது சந்திக்கிறது. அப்போ பொறுமையை கடைப்பிடிச்சா அது பிரச்சனைகளை சந்திக்காது. உண்மையா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு பொறுமையை நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். என் பெயர் யோகேஷ். காலை 2 மணிக்கு பிறந்தேன். வேலை செய்ய ஆசைப்படுகிறேன். எப்போ அமையும் மற்றும் எப்போ திருமணம் அமையும்? ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு மாலை பொருத்தம் வந்துருச்சுன்னா திருமணம் அமைஞ்சிடும். குரு 5, 7, 9, 11 லக்கணத்தில் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது, இதெல்லாம் அந்த மாலை பொருத்தத்தை தரக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்பு என்பது நம் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ 10ஆம் இடத்தினுடைய அதிபதியுடைய திசையோ நடக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சந்தேகம் இல்லாமல் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. உடல்நிலை எப்படி இருக்கும் ஐயா? உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வரும். ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி, சத்து குறைபாடு மாதிரி, நரம்பு பிரச்சனைகள் வர்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும், மாறிடும். காலத்தின் கட்டாயத்தால் பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா? அந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறலைன்னா வருத்தமாக இருக்கும் ஐயா. இதான உண்மை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதான்.